அதான் சேலம் மேற்கு தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ நான், உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட்டாங்களோ ஓட்டு போடலையோ மக்கள், அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இது என்னன்னா 1999 அப்ப முதலமைச்சர் அமைச்சராக இருந்த வீரபாண்டியாரோட முயற்சியில ஒரு 65 பட்டா அந்த நெல்லியாக்கடை செட்டிச்சாவடியில் நிறைய பட்டா கொடுத்தாங்க. நெல்லியாக்கடை ஒரு 65 பட்டா, என்னுடைய முயற்சியில ஒரு 150 பட்டா போன சென்ற ஆண்டு நான் எம்எல்ஏ வரும்போது 150 பட்டா வாங்கி கொடுத்தேன். இது செட்டிச்சாவடியில் ஒட்டுமொத்தமா ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனா வழங்கப்பட்ட பட்டா 99 இன்னைக்கு வரையில ஒரு பட்டா கூட அந்த ஏ ரிஜிஸ்டர்லையும் எஃப்எம்பிலையும் ஏற்றப்படவில்லை. பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு கோவிந்தன் மகன் சண்முகம் அப்படின்னு வச்சுங்க பட்டா, இது பட்டா பேப்பர் கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் கொடுத்துருச்சு. ஆனா அது ரெக்கார்டில் ஏறல. இததான் மக்கள் கேட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு எப்படின்னா போராட்டம் பண்ணுங்கிற நோக்கத்தோடு தான் வந்தாங்க. அதிகாரிகள் எங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்தார்கள், வேண்டாம் நீங்க மனு கொடுங்க, நாங்க செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு வந்திருக்கிறோம், மனுவை கொடுக்கிறோம். அதிகாரத்திலும் காலையிலிருந்து பேசுனதுல உறுதியாக அந்த பட்டாவை பதிவேற்றம் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 15 நாள்ல அவங்க பண்ணணும். ஆமா 15 நாள்ல பண்ணலன்னு வச்சுக்க, இங்க நான் மீண்டும் கலெக்டர் மறியல் பண்ணுவோம். என்ன குளறுபடினா ஏங்க பட்டா கொடுத்தாச்சுங்க, ஆனா பட்டா போலி பட்டா. யார் கொடுத்த பட்டா? அரசாங்கம் கொடுத்த பட்டா போலி பட்டா வருது. 1999 இப்ப 25/2 பாருங்க, 1999 வருஷம் 15 அக்டோபர் 1999 அன்றைய முதலமைச்சர் கையால கொடுத்தது. அதே மாதிரி இப்ப புதுப்பட்டா இது எப்ப கொடுத்ததுன்னா இப்ப 25/17/12/25 இது என் முயற்சியில் நான் வாங்கி கொடுத்தேன். இது 150 பட்டா. இது முதலமைச்சர் கொடுத்தது, அன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்தது 65 பட்டா. இது எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்குது. அதுக்காக தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து மனு வழங்க வந்திருக்கிறோம். ஆட்சியாளரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், 15 நாள்ல அவங்க எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். என்னன்னா நான் புதுசா பட்டா கேட்கல, புதிய பட்டா கிட்டத்தட்ட எங்க சேலம் மேற்கு தொகுதியில் மட்டும் ஒரு 5000 பட்டாக்கு பக்கமா தயார் நிலையில இருக்கிறது, இன்னும் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதை வழங்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வழங்கி இருக்கிற பட்டாக்களை பதிவேற்றம் செய்து அதை உண்மையாக்கணும். என்னன்னா இப்போ ஒரு 10 பேர் கோர்ட்டுக்கு போய் அந்த பட்டாவை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க. நான் கேட்குறேங்க, செட்டிச்சாவடியில் ஒரு 1700 பேர் இருக்காங்க, 1700 பட்டா வாங்கிருக்கு. இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போக முடியுமா? எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனா எவ்வளோ ஆச்சு ஒரு ஆளுக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு? ஒரு ஆளுக்கு 18,000. எப்பாச்சு? 2020 18,000 செலவாச்சு. இன்னைக்கு அவங்க போகணும்னா ஒரு பட்டாக்கு 50,000 செலவாகும். அவங்களே இல்ல, கூலி தொழிலாளிகள் அவங்க எங்க போவாங்க? இப்ப இருக்கிற அரசாங்கத்திட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடத்தில் நேரிலே சந்தித்து மனு வழங்க இருக்கிறோம். தயவு செய்து 15 நாட்களில் அவர் செய்து கொடுக்க வேண்டும். இல்லைன்னா கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி மறியல் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். சென்னையில் சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது, அங்கேயும் இந்த மக்களை கூட்டிட்டு போய் நான் மறியல் பண்ணுவேன். என்னுடைய உரிமை, என் மக்கள், அவங்களுக்காக நான் மறியல் பண்ணுவேன். நீங்க கேக்குறீங்க இந்த மக்கள் அவனை ஓட்டு போட்டாங்களான்னு, எனக்கு ஓட்டு போடல, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஓட்டு போடலன்னா நான் அவங்களுக்கு கேட்காம இருக்கணுமா? ஓட்டு போடுவதும் போடாதும் அவங்க உரிமை, அவங்களுக்காக குரல் கொடுப்பது என்பது என்னுடைய கடமை. நன்றி. அப்புறம் இன்னொன்னு இந்த இது பட்டா கொடுத்துட்டாங்க. 500 வருஷமா 500 குடும்பங்கள் 10 தலைமுறையா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு 500 ஏக்கர்ல அந்த 500 ஏக்கர் நிலத்தை இப்ப திடீர்னு 3 நாளா என்னையில இருந்துன்னா 14 சர்வே நம்பர் செட்டிச்சாவடி கிராமத்தில் 14 சர்வே நம்பர் 1 14/1 14/2 14/3 பார்ட் 4, 5 கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் அளக்குறாங்க, அளந்து முட்டு போட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் சுரங்கத்தை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா
சுத்தமா சேலம் மாநகரம் காஞ்சி போயிடும். இப்பவே அங்க பக்கத்துல மேங்கனசைட் மைன்ஸ்ல 300 அடிக்கு ஆழத்துக்கு நோண்டிட்டாங்க. தண்ணி கீழே போயிடுச்சு. கரும்பு மாதிரி இருக்க தண்ணி. செட்டிசாவடி கிராமம் வாழ தகுதியற்ற ஊரா மாறி போயிடும். செட்டிசாவடி, வெள்ளக்கல்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கொண்டப்பநாயகம்பட்டி இந்த பகுதி எல்லாம் வாழ தகுதியற்ற இடமா மாறி போயிடும். ஏன்னா குப்பையை கொட்டி 400 600 டன் குப்பை தினம் கொட்டுறாங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்பு காலாயிருக்கு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க, ஆட்சியாளர்கள் காப்பாத்துங்க.